بسم الله الرحمن الرحيم وصلى الله على سيدنا محمد وآله الطاهرين اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم. நாங்கள் இப்பொழுது தில்காதா இறுதி பகுதியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில தினங்களில் அல்லது ஒரு சில மாதங்களில் எங்களை முஹர்ரம் மாதம் என்கிற அந்த மாதம் வந்தடைய இருக்கின்றது. எனவே இந்த மாதத்திற்காக நாம் இப்பொழுது இந்த தயார்படுத்திக் கொள்வது கடமையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த எழுச்சி போராட்டத்தின் காரணமாகத்தான் எங்களுக்கு உண்மையான இஸ்லாம், ஒரு களப்பற்ற இஸ்லாம் எங்கள் கையில் வந்து சேருவதற்கு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த எழுச்சி போராட்டம் தான் காரணமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் இப்பொழுதும் தூய்மையான இஸ்லாத்தை அளிப்பதற்காக வேண்டி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்கள் கையில் வந்தடைந்த அந்த அஹ்லுல் பைத்துடைய அந்த தூய்மையான இஸ்லாத்தை அளித்தொழிப்பதற்காக வேண்டி இன்றும் சியோனிச மற்றும் ஏகாதிபத்திய சக்திகள் ஒன்று சேர்ந்து அதற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது. எனவே இவ்வாறான புரட்சிகள் இப்பொழுது நடக்கின்ற அந்த காசா பிரச்சனை, பலஸ்தீன் பிரச்சனை, இவையெல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்று தீனை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தூய்மையான இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி கர்பலா நோக்கி புறப்பட்டார்கள். அதே போன்று அந்த கிலாபத், அந்த விலாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இன்று காசா பிரச்சனை, அதாவது பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸ் அந்த பாதுகாக்கிற பிரச்சனையில் பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்கள் போராடி கொண்டிருக்கின்றது. இவை அனைத்தும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த எழுச்சி போராட்டத்தில் பெறப்பட்ட படிப்பினைகளாகும். எனவே எதிர்வருகின்ற இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் அனுஷ்டிப்பதற்கு இப்பொழுது தயாராகுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.